ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சிறையல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே கோவமாக ரோகிணி கிட்ட நீங்கள் இது மட்டும் கிடையாது, வேறு ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாமே மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, நீங்கள் கண்டிப்பாக உண்மையை மறைக்கிறீங்க நல்லா சொல்கிறாங்க. விஜயா கோவமா என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா, என் மருமக ஏதோ தப்பு பண்ணா, அவன் மேலே நான் கோவப்பட்டேன், அதுக்காக ஒட்டுமொத்தமாக அவன் மேலே எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னா இதை என்னால் ஏற்றுக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு மேலே அவன் மேலே ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா கூட அவ்வளோதான் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிற உண்மை கண்டுபிடிப்பேன் மீனா, நீ கவலைப்படாம இரு, உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக உனக்கு துணியா இப்பன்னு கிடையாது, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன் நல்லா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவ என்ன கேட்டாலுமே நீ எதுக்குமே பதில் சொல்லக்கூடாது, கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏற்படுத்தி கொடுக்காத நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. எதுக்காகடி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க மறுபடியும் எனக்கு ஒரு பிலாசபி எல்லாம் நீ எடுக்காத, எந்த நேரத்துல எதை பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரோகிணி கிட்ட நம்ம என்ன மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கிறேன், பாவம் மீனா நமக்காக பல விஷயம் பண்ணிருக்க, மீனா கிட்ட கேட்டு நம்மளை உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா நினைக்கிறாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா கிட்ட ரோகிணியை பத்தின விஷயத்த சொல்லுவாங்களா மீனா கிட்டங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.